ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற ரா டேட்டாவை நான் டேபிளாக மாற்றிக்கிறேன். டேபிளாக மாற்றுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் கொடுத்தா அது டேபிள் இன்சர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் போயிட்டு பிவட் டேபிள்னு கொடுக்குறேன். ஸோ அந்த பிவட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா அந்த டேபிளாக செலக்ட் பண்ணோம்ல, அதில் டேபிள் 1 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஒர்க் ஷீட்டில் வரும். இல்லை எனக்கு இருக்கிற ஒர்க் ஷீட்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிளுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மெனுஸ் போயிடும். நீங்கள் பிவட் டேபிள் கிளிக் பண்ணும் போது அந்த மெனுஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கும். காலம்னா இந்த டேட்டாவை நமக்கு காலமாக பிரித்து கொடுக்கறதுக்காக காலம், ரோ டேட்டாவை ரோ வைஸாக காட்டுறதுக்காக ரோ, அண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் பண்ணணுமா, கவுண்ட் பண்ணணுமா, ஆவரேஜ் பார்க்கணுமா, இல்லை மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ பார்க்கணும்னா இந்த வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேல்ஸ்மேன் அப்படிங்கிறவர் காலமில் வேணும். எத்தனை சேல்ஸ்மேன் இருக்காரோ அவர் எல்லாமே காலமில் வந்துடுவாங்க. எனக்கு மேனேஜர் ரோல வேணும். ஸோ இந்த மேனேஜருக்கு இந்த சேல்ஸ்மேன் அப்படின்னு வரும்ல, ஸோ இந்த மேனேஜர் கீழே அந்த சேல்ஸ்மேன் அந்த மாதிரி வரும். ஸோ இவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அப்படிங்கிறத நான் இங்கே போட்டேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜருக்கு கீழே இந்த 3 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. அவங்களோட மொத்த சேல்ஸ் இவ்வளோ. ஸோ ஓவரால் சேல்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இந்த சேல்ஸ் பர்சன் வேற மேனேஜருக்கு கீழே மேபி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கான சப்போர்ட்டில் நீங்கள் வந்துடும். ஸோ உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ வரும். மேபி எனக்கு இதில் கவுண்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். டிஃபால்ட்டாக சம் வரும், சில சமயம் கவுண்ட் வரும். ஸோ சம் தான் உங்களுக்கு கவுண்ட் என்ன கவுண்ட், ஆவரேஜ் என்ன ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் கவுண்ட் காட்டுறேன். இவர் பார்த்தீங்கன்னா 3 சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இவரும் 3 சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இவர் பார்த்தீங்கன்னா 2 சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எனக்கு வேணும் மறுபடியும் சம்முக்கே மாற்றணும் அப்படின்னா நான் சம் மாற்றிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ மட்டும் தான் வந்துருக்கு. இவரோட கவுண்ட், அதாவது யூனிட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியணும்னா அதையும் நீங்கள் கவுண்ட் எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட யூனிட் இவ்வளோ, அதே சமயம் அவரோட சேல்ஸ் அமௌண்ட் இவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பிவட் டேபிள்னா என்னென்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான காலம்ஸை நீங்கள் ரோ அண்ட் காலம்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேனேஜரோட இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேனேஜரோட ஃபில்டர் இங்கே இருக்கும், அதே மாதிரி எம்ப்ளாயீஸோட ஃபில்டர் இங்கே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜரோட டீட்டெயில் மட்டும் வருது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிளியர் ஃபில்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா மீதி எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் செக் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பிவட் சார்ட் போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நீங்கள் உங்களோட பிவட் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு பிவட் சார்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ பிவட் சார்ட்டுக்கான ஸ்க்ரீன் வந்துடும், விசார்ட் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸில் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேசிக் ஸ்டைல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன்ஸ், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா காலம் சார்ட்டில் பேசிக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு அந்த சார்ட் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சார்ட் எனக்கு இங்கே வேணாம், புது ஷீட்டில் வேணும் அப்படின்னா நான் புது ஷீட்டில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணால் புது ஷீட்டுக்கு இது போயிடும். ஸோ சைஸ் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இப்ப எனக்கு இது வேண்டாம் அப்டின்னா, இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேணும்? இப்ப வந்து டைட்டில் வேணும்னா டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்க வைக்கும்போதே அங்க என்னென்ன சேஞ்சஸ்ன்னு காட்டுது பாருங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க இதுல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சார்ட் அண்ட் பிரைவேட் டேபிள் போட முடியும். ஸோ அ இத பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோ பிரைவேட் சார்ட்டும், இல்ல பிரைவேட் டேபிள் பத்தியும் உங்களுக்கு டீட்டெயிலா போடுவோம். ஸோ பேசிக்கா இப்படிதான் ஒரு பிரைவேட் சார்ட் போடுறது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.